அனைவருக்கும் வணக்கம். இது வந்து தொழில் தொடங்குவோம் வாட்ஸ்அப் குழுவின் 12வது வார சந்திப்பு. நம்ம வந்து ஒவ்வொரு கிழமையும் இணைய வழியில வந்து இந்த சந்திப்பை வந்து மேற்கொள்கிறோம். 12 மணிக்கு மதியம் 12 மணிக்கு நம்ம சந்தித்தோம். அப்புறம் பலரும் வந்து அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் இருந்து இணைந்ததால் நம்ம வந்து இந்த வாரத்துல இருந்து 8 மணிக்கு இதை பரிசோதிக்க முறையில நம்ம மாத்திருக்கோம். 8 மணிக்கு வந்து அமெரிக்காவில் வாழும் தமிழர்களும் கனடாவில் வாழும் தமிழர்களும் பெருமளவில் வரலன்னா நம்ம மறுபடியும் அந்த 12 மணிக்கு போயிடுவோம். ஸோ இந்த குழுவோட நோக்கம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும் இருப்போம். வார நாட்கள்ல வேலைகளுக்கு போயிட்டு இருப்போம். 9 to 5 ஜாப் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆக்குப்பைடா இருப்போம். நமக்கு வந்து தொழில் சார்ந்த எண்ணங்கள் இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகளை தேடி நம்ம வெளியில ரொம்ப அதிகம் சுத்த முடியாது. ஆசைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும், அதை நிறைவேற்றி கொள்ள முடியாது. ஏன்னா எல்லா நிகழ்வுகளுமே வந்து பாத்தீங்கன்னா வார நாட்கள்ல தான் நடக்கும். அதுக்கு நம்ம ஒரு எஃபர்ட் போடணும். அந்த எஃபர்ட் போடக்கூடிய சூழ்நிலையில இந்த இந்த ப்ரொஃபஷனல்ஸ் இல்ல. அதே நேரத்துல இந்த ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் வந்து இந்த சமூகத்துக்கும் தேவைப்படும். ஸோ இந்த 2 உலகத்தையும் நம்ம இணைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காமன் நேரம் தேவைப்படும். அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து சந்திக்கிறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட் உள்ளவர்களுக்கு சில பேருக்கு லொகேஷன் அட்வான்டேஜும் இருக்கும், வெளிநாடுகள்ல இருப்பாங்க. அவர்களுக்கு வாய்ப்புகளை நம்ம வந்து உருவாக்கி கொடுக்கிறோம். அதன் வழியாக நம்மளுடைய தொழில் செய்பவர்கள் தங்களுடைய தொழிலையும் மேன்மைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த தளத்தை நம்ம வந்து உருவாக்கி இருக்கோம். ஸோ நம்ம 12 வாரங்கள்ல பல விஷயங்கள் செய்திருக்கோம். அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த செக்மெண்ட்ல பார்க்க போறோம். இன்று வந்து நாம வந்து மாடர்ன் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தை சார்ந்த சுல்தான் அவர்கள் வந்து நம்ம கிட்ட முதலில் பேச போறாங்க. அவர்களோட பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க நிறுவனத்தை பத்தி அவங்க சொல்லுவாங்க, அவங்க துறையை பத்தி அவங்க சொல்லுவாங்க, அந்த நிறுவனத்தோட சிறப்பை பத்தி சொல்லுவாங்க. அதனுடன் அந்த நிறுவனத்தில் நமக்கு இருக்கிற வாய்ப்புகள் என்ன, நாம எப்படி இணைந்து பணிபுரியலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. பிளஸ் அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தா அதையும் விளக்குவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ சுல்தான் நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு 30 நிமிடம் நேரம் உண்டு. கேள்வி பதிலோட 30 நிமிடம். ஸோ நீங்க ஒரு 20 நிமிடம் ப்ரெசன்டேஷன் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கேள்வி பதிலுக்கு போயிட்டு இந்த செக்மெண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். நன்றி. ஆல் யூஸ். தேங்க்யூ. ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம். நான் சுல்தான் மாடர்ன் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனிலேருந்து பேசுகிறேன். ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிஸ்னஸில் நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2006 இருக்கிறோம். ஸோ இது எந்த மாதிரி பிஸ்னஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளோட ஸ்லைட்ஸில் நான் வந்துட்டு போக போக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் எங்களோட கம்பெனி பற்றி. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு சோசியல் மீடியாவோ இல்லை வந்துட்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்மோ எங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்போசர் கிடையாது. ஸோ இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை ஏதாச்சும் இது இருந்துச்சுன்னா கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் மீட்டிங் கேட்கலாம். ஸோ என்னோட வாய்ஸ் எல்லாத்துக்கும் ஆடியபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கு சுல்தான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இது வந்துட்டு ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்க கான்செப்டாக தான் இருக்கும். ஸோ கஸ்டமைஸ்டு அப்பரல்ஸ். ஸோ நம்மளோட கம்பெனிக்கோ இல்லை வந்துட்டு எனி டைப் ஆஃப் ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட யூனிஃபார்ம் போட்டிருப்பீங்க. ஸோ அதில் வந்துட்டு உங்களோட பிராண்ட் வந்துட்டு வரும். ஸோ இது நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். இது நாட் ஓன்லி ஃபார் கம்பெனி, நாங்கள் வந்துட்டு ஈவன் ஃபார் ஈவெண்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் நார்மலாக. ஸோ இதில் நாங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாங்கள் வந்துட்டு B2B அண்ட் B2C கான்செப்ட் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ஸோ இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பல்க் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 200 பீசஸ் இல்லை 100 எபோவ் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நாங்கள் இதில் வந்துட்டு கஸ்டமருக்கு வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு மினிமம் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க MOQ. ஸோ அது வந்துட்டு மினிமம் 50லேருந்தே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் என்ன ஒரு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ் வந்துட்டு இந்த லோ பட்ஜெட்டில் பார்க்குற கஸ்டமர்ஸ் அண்ட் லோ குவான்டிட்டியில் பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு எங்களோட பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாருமே டைரெக்டாக ஆன்லைனில் சர்ச் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்துட்டு கார்ப்பரேட் கம்பெனிஸோட வெப்சைட்ஸில் போய் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ப்ரைஸிங்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ நாங்கள் அதுக்குன்னே வந்துட்டு நாங்கள் ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணுறோம். ஸோ இது நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆகும் இந்த வெப்சைட். ஸோ இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில். ஸோ அவங்களோட டிஷர்ட்ஸாக இருக்கட்டும், நாட் ஓன்லி டிஷர்ட்ஸ், ஷர்ட்ஸ்,
பேண்ட் எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் நாங்க வந்து அதில கொண்டு வந்திருக்கோங்க. ஸோ இது வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரீஸ்லயும் நாங்க வந்துட்டு லாஸ்ட்டா ஒரு ரீசென்ட்டா ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதுவும் நாங்க வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட கம்பெனி வந்துட்டு இதுதான். ஸோ இதோட எங்களோட யூஎஸ்பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள். நாங்க வந்து எங்களோட ஓன் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ நாங்க வந்து எங்களோட அந்த யூனிட்லயே வந்துட்டு நாங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து 10,000 பிளஸ் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற யூனிட் வச்சிருக்கிறோம். ஸோ அந்த யூனிட்ல வந்துட்டு எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸியா மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஸோ ரா மெட்டீரியல் மத்தவங்கள மாரி வந்துட்டு ஆ அவுட் சோர்சிங் பண்றதில்ல. நாங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கி வேறவங்கள்ட்ட குடுத்து பண்றதில்ல. எல்லாமே வந்துட்டு இன் ஹவுஸாவே நாங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதனால வந்துட்டு என்ன ஒரு பெனிஃபிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் டெலிவரி எங்கனால கமிட் பண்ண முடியும். ஸோ என்ன டைம் கமிட் பண்றோமோ, அந்த டைம் வந்துட்டு கண்டிப்பா ஹானர் பண்ண முடியும். ஸோ அந்த மாரி இதுதான் நாங்க வந்து டெலிவரி குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்துட்டு எங்களோட ரீசென்ட் ஆர்டர் நாங்க என்ன க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ மேக்ஸிமம் இந்தியன்ஸ் எல்லாத்துக்குமே பஜாஜ் கம்பெனிய பத்தி தெரியும். ஸோ அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு பெரிய கம்பெனிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து நாங்க யூனிஃபார்ம் டீ ஷர்ட்ஸ் வந்துட்டு பண்ணி குடுத்துருக்கோங்க. ஸோ அதில வந்துட்டு நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதில வந்துட்டு பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இப்ப கீழ நான் மென்ஷன் பண்ணியிருக்க டீ ஷர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணி குடுத்துருக்கோம். ஒரு பேட்ச் குடுத்துருக்கோம். பேலன்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிண்டர் கார்டன்ஸ், ஸ்கூல்ஸ் அந்த மாரி ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில பார்த்தீங்க அப்படின்னா, பம்பிள் பீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு நாங்க வந்துட்டு பண்ணி குடுத்துருக்கோங்க. ஸோ அதுதான் வந்து அந்த டீ ஷர்ட் நான் போட்டிருக்கிறது. ஸோ ஆஸ் யூசுவல் எங்களோட விசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரன்சி ஃபாலோ பண்றோம். ஸோ என்ன சிச்சுவேஷன்ல இருக்குது, உங்களோட ஆர்டர் வந்துட்டு இப்ப ரெடி ஆயிடுச்சா? என்ன ப்ராசஸிங்ல இருக்கு? அப்படிங்கிறது வந்துட்டு லைவ் அப்டேட்க்கு வந்துட்டு எங்களோட வெப்சைட்லயே நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். நீங்க எப்படி வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா, அது ஷிப்மென்ட் ஆயிடுச்சா? டெலிவரி டைம் எவ்வளோ? என்னைக்கு வரும்? அப்படிங்கிறது எல்லாமே நீங்க ட்ராக் பண்ணிக்க முடியுமோ, அதே மாதிரி எங்களோட வெப்சைட்ல ஒன்ஸ் உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம், நீங்க அத வந்துட்டு ஈவன் தோ பல்க் ஆர்டர் சரிங்களா? ஸோ 1000 பிளஸ் டீ ஷர்ட்ஸா இருக்கட்டும், இல்ல 50 பிளஸ் டீ ஷர்ட்ஸா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்க வந்துட்டு ஒன்ஸ் உங்கள கான்டாக்ட் பண்ணி கோட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா, நாங்க இந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு நாங்க அப்லோட் பண்ணிருவோம். எங்களோட வெப்சைட்ல. நீங்க வந்து டைரக்ட்டா ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ அது இப்ப என்ன ப்ராசஸிங்ஸ்ல இருக்கு? பிரிண்டிங்க்கு போயிருக்கா? இல்ல ஸ்டிச்சிங்ல பெண்டிங் இருக்கா? ஸோ என்னங்கிறது. அது கீழ ரிமார்க்ஸ் வந்துட்டு நீங்க என்டர் பண்ணிக்க முடியும். ஸோ அதில ஏதாச்சும் குவரீஸ் நீங்க கேட்கணும், இல்ல வீடியோ ஏதாச்சும் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்டின்னா கூட, நீங்க அந்த குவரி சப்மிட் பண்றப்ப, அந்த குவரிக்கு வந்துட்டு நாங்க வந்து ரிட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ற மாரிலாம், நாங்க வந்துட்டு எங்களோட பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் வந்துட்டு நாங்க வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ண போறோம்னு சொல்லுது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நாங்க சொல்லியிருக்கோம். த பெஸ்ட் ட்ரஸ்டட் ஃபேக்டரியா நாங்க வந்துட்டு எங்களோடத வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விசன். ஸோ எங்களோட மிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆஸ் யூசுவல் நான் சொன்ன மாரி சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ஹார்டா ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ஒரு ஹிடன் இதா இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் எங்களோட ஹோப். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸ். ஸோ நாங்க வந்துட்டு டொமஸ்டிக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்டர்நேஷனல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே எங்களோட லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது இல்லாம வந்துட்டு லேடீஸ்க்கு வந்துட்டு தனியா இருக்கும். இது வந்து நான் மேஜரா நாங்க வந்துட்டு பண்றது எல்லாமே கார்ப்பரேட்ஸ்ல வந்துட்டு எங்களுக்கு வர்ற ஆர்டர் வந்து எல்லாமே யூனிசெக்ஸா இருக்கனால, இது எல்லாமே வந்துட்டு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஜென்ட்ஸ் அண்ட் லேடீஸ் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த மாரி இருக்கு. இது இல்லாம கிட்ஸோடதும் நாங்க வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ, அ இன்னொரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெறைய கம்பெனிஸ் ஈவன் இதுக்கு முன்னாடி இருக்க மார்க்கெட்ல இருக்கிற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, சைஸஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் எக்ஸ்எல் வரைக்கும் பண்ணுவாங்க. 2 எக்ஸ்எல் வந்துட்டு வெரி ரேரா பண்ணி தருவாங்க. நாங்க என்ன பண்ணியிருக்கோம், அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 5 எக்ஸ்எல் வரைக்கும் வந்துட்டு எங்களால பண்ண முடியும். ஸோ எஸ்ல ஸ்டார்ட் பண்ணி 5 எக்ஸ்எல் வரைக்கும் வந்துட்டு நாங்க வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுவோம். ஸோ அது வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு எந்த மாரி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு எஸ்ல மட்டும் வேணும், எம்ல மட்டும் வேணும், இல்ல எஸ், எம் அண்ட் பிளஸ் 5 எக்ஸ்எல் வேணும். அந்த மாரி வந்துட்டு எனி கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து இந்த ரேஷியோ ப்ராப்ளம் வந்துட்டு கிடையாது. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷியோஸ் வச்சிருப்பாங்க. மினிமம் வந்துட்டு இதில 1, 2:2:2 அந்த மாரிலாம் வச்சிருப்பாங்க. ஸோ நாங்க அந்த ரேஷியோஸ் வந்து ஃபாலோ பண்றதில்ல. ஏன்னா, நாங்க வந்துட்டு அந்த வேஸ்டேஜ வந்துட்டு வேற விதமா வந்துட்டு நாங்க வந்துட்டு கால்குலேஷன் வச்சிருக்கோம். ஸோ எங்களோட பிரைசிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஸ்டார்ட்டிங் வந்துட்டு எம்ஓக்யூ அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 50-200 அப்படிங்கிற குவான்டிட்டிக்கு ஒரு பிரைஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் 200-500க்கு வந்துட்டு ஒரு பிரைஸ். அந்த மாரி அப்படியே ஃபாலோயிங் ஆகி எபோவ் 10,000 வரைக்கும் நாங்க வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது பிரைசிங் வந்துட்டு இந்த மாரி தான் நாங்க கோட் பண்ணுவோம். ஸோ உங்களோடது வந்து 500 எபோவ் இருக்கு அப்படின்னா, 500-1000 வரைக்கும் ஒரு பிரைசிங் வரும்.
ஸோ 1000 எபோவா இருக்கு அப்படின்னா 1000லேருந்து 5000 வரைக்கும் ஒரு ப்ரைஸிங் வரும். ஸோ இதுதான் எங்களோட பேட்டர்ன். ஸோ நாங்க ஃபாலோ பண்றது வந்துட்டு யூகேவோட சைஸஸ் தான் ஃபாலோ பண்றோம். ஸோ அது கண்டிப்பா வந்துட்டு இந்தியன்ஸா இருக்கட்டும், ஈவன் அமெரிக்கன்ஸா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு இது வந்து சூட் ஆகும். எங்களோட சைஸ். ஸோ மத்தபடி வந்துட்டு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கம்மியான சைஸ் பண்ணுவாங்க. ஈவன் எஸ்ஸுக்கே வந்துட்டு 16, 17, 18 அந்த ரேஞ்சில ஸ்டார்ட் ஆகும். எங்களுது பார்த்தீங்கன்னா 19 நாங்க வந்து ஸ்டாண்டர்டா ஃபாலோ பண்றோங்க. ஸோ உங்களுக்கு பிரிண்டிங்க பொறுத்தவரைக்கும், நாங்க ஆல் டைப்ஸ் ஆஃப் பிரிண்டிங் வந்து பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டிடிஎஃப்பா இருக்கட்டும், சப்ளிமேஷனா இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிரிண்டிங்கா இருக்கட்டும். எந்த மாரி பிரிண்டிங் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்ட பொறுத்து நாங்க வந்து குடுத்துட்டு இருக்கோம். ஸோ பிளஸ் வந்து எங்களோட சஜஷன்ஸும் வந்துட்டு எங்க சைட்ல இருந்துட்டு நாங்க குடுப்போம். இன்கேஸ் வந்து சில கஸ்டமர்ஸ் வந்துட்டு லோ குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா பிரிண்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஹை குவாலிட்டி பிரிண்டிங் வந்துட்டு போவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு அது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அன்வான்டடா ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். பிளஸ் வந்துட்டு அதில அந்த அளவு குவாலிட்டி போட்டும் வந்துட்டு ஃபீஸபிளா இருக்காது. ஸோ அதோட அவுட்புட் வந்துட்டு அந்த அளவுக்கு வராது அப்படிங்கிறத நாங்க வந்துட்டு கிளியரா அவங்களுக்கு வந்துட்டு சொல்லிருவோம். ஸோ அவங்களோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறதும் சொல்லிருவோம். பிளஸ் வந்துட்டு அவங்க ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு அந்த அவுட்புட் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு எஃபெக்டிவா இருக்குமா? இருக்காதா? அப்படிங்கிறதையும் நாங்க வந்துட்டு அவங்களுக்கு கிளியரா சொல்லிருவோங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்ல ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்க கேட்கலாம். ஸோ இதில என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாங்க வந்துட்டு ஒரு மாடல் வச்சிருக்கோம். அதுக்கு பேர் வந்துட்டு ஷேர்ட் மார்ஜின் மாடல். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பீப்பிளுமே ரெஃபரல்ஸ் தருவாங்க, பிசினஸ பொறுத்தவரைக்கும். ஸோ அதில வந்துட்டு ஒரு பல்க் ப்ரொபோசல் வருது எங்களுக்கு அப்படின்னா, நாங்க வந்துட்டு ட்ரஸ்டட் சோர்ஸ் மூலியமா மட்டும் தான் அந்த பல்க் ஆர்டர்ஸ நம்ம எடுப்போம். உங்களுக்கே தெரியும் இது வந்துட்டு அ 100% அட்வான்ஸ் பேமெண்ட்ல பண்ண போற பிசினஸ் கிடையாது. இது வந்துட்டு அட்வான்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு மிட் பேமெண்ட், அதுக்கப்புறமா வந்து எண்ட் பேமெண்ட்ன்னு இருக்கும். ஸோ, அதனால வந்துட்டு ஒரு டெஸ்டட் சோர்ஸ் இருக்கிறப்ப, ஸோ அவங்க மூலியமா தான் நாங்க வந்துட்டு பிசினஸ வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப அந்த ட்ரஸ்டட் சோர்ஸ்க்கு வந்துட்டு எங்க சைட்ல இருந்து ஒரு சர்ட் மார்ஜின் வந்துட்டு நாங்க கிரியேட் பண்ணுவோம். ஸோ, அதுதான் வந்துட்டு அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது. எங்க சைட்ல நாங்க வந்து புரொவைட் பண்ணிட்டு இருக்கிறது. ஓகே. எல்லாரும் கேள்விகள் கேட்கலாம். நீங்க வந்து சாட்ல கேட்கலாம். நான் சில கேள்விகள் முதல்ல கேட்டுர்றேன். அதுக்கப்புறம் அடிஷனலா நீங்க கேட்க வேண்டிய கேள்விகள் கேட்கலாம். தேங்க்ஸ் சுல்தான் உங்களுடைய பிரசன்டேஷனுக்கு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி அப்படின்னா, ஒருவர் வந்து இந்த துறையில ஈடுபட வேண்டும் அப்படின்னா, இந்த துறையில என்ன மாதிரியான மார்ஜின் வச்சு அ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? சி அ இது வந்துட்டு சிம்பிளா சொல்லட்டுமே, எம்ஓக்யூ அப்படிங்கிறது எதுக்கு செட் பண்றாங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்துட்டு அந்த மார்ஜின் அவங்க என்ன கோட் பண்ண போறாங்களோ, அந்த மார்ஜின் அதுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு 10 டீ ஷர்ட் ஒருத்தர் கஸ்டமர் கேட்குறாரு அப்படின்னா, அதுக்கு நாங்க மார்ஜின் ஒர்க் அவுட் பண்ணாமயே நார்மல் எக்ஸ்பென்சஸ் என்ன வரும்? பிரிண்டிங்க்கு, ஸ்டிச்சிங்க்கு அப்படிங்கிறத நாங்க போட்டாலே, அதோட காஸ்ட் வந்துட்டு அதிகமா தெரியும். அஸ் அ கஸ்டமரா உங்களுக்கு. அதே அந்த எம்ஓக்யூ செட் பண்ணியிருக்கோம் 50 அப்படிங்கிறப்ப, எங்க பேக் எண்ட்ல எங்களுக்கு மார்ஜின் இருக்கு. ஒரு 20% இல்ல வந்துட்டு 17%. ஸோ இது வந்து கார்ப்பரேட் ஆர்டர்ஸ்க்கு மாறும். 10% அந்த ஆவரேஜ்ல வரும். நாங்க சொல்றது மினிமம் ஆர்டர் கம்மியா கிடைக்குது அப்படிங்கிறப்ப, அதுல மார்ஜின் கண்டிப்பா அதிகமா இருக்குங்க. ஸோ இந்த மாரி தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகே. உங்க இதுல வந்து ஒயிட் லேபிளிங் பண்ணி எங்க பிராண்ட்ல வந்து பண்ணலாமா? ஸோ சிம்பிளா இது பேசிக்கா அதுதான் நாங்க பண்றோம். ஸோ கஸ்டமைஸ்டு அப்பரல்ஸ் அப்படிங்கிறதே வந்துட்டு அதுதான். ஸோ நீங்க எனி பிராண்ட் நீங்க உங்களோட ஓன் பிராண்ட் கிரியேட் பண்ணலாம். இல்ல ஏற்கனவே நீங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் Flipkartல நீங்க போயிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கி குடுத்து, நீங்க பிரிண்டிங் லோக்கலா பண்ணி குடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதோட இது வந்துட்டு உங்களுக்கு வந்து மார்ஜினே அதுல நிக்காது. பிளஸ் இன்கேஸ் கஸ்டமர் வந்து ஏதாச்சும் குவாலிட்டி வந்துட்டு சரியில்ல அப்படின்னு ரைஸ் பண்ணாங்கனாலும், நீங்க வந்துட்டு அத வந்துட்டு உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இங்க நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்டோட அந்த மெட்டீரியல் வந்துட்டு, நாங்க வந்துட்டு ஃபேப்ரிக் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி, அத நாங்க எங்களோட இன் ஹவுஸ்லயே வந்துட்டு கட்டிங், ஸ்டிச்சிங் எல்லாமே பண்ணி, அத ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட்டா கிரியேட் பண்ணி குடுக்கறனால, ஸோ இன்கேஸ் எனி குவாலிட்டி இஷ்யூஸ் வந்துச்சுனா கூட நீங்க எங்கள ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நாங்க யாரு, எங்களோட அட்ரஸ் எங்க இருக்கு, எங்களோட யூனிட் எங்க இருக்கு, எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா தெரியும். ஓகே. ஆ நம்ம ஒயிட் லேபிளிங் பண்ணாலும் இதே குவான்டிட்டி தானா? 50 மினிமம் அப்படிங்கிற மாரி குவான்டிட்டி. ஒயிட்ல அது வந்துட்டு நம்ம பண்ணி தர்றோம். பிலோ 50 கூட பண்றோம். பட் ஆனா பிரைசிங் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட ஓன் யூஸ் இல்ல வந்துட்டு அவங்களோட ஓன் இதுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்ல. அவங்க வந்துட்டு ஒரு ரீசெல்லிங் பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட மார்ஜின் வந்துட்டு எப்படி அவங்க வைக்கிறாங்கன்னு தெரியாது. ஸோ எங்களுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி,
எங்களோட மார்ஜின் ஆட் பண்ணி தர்றோம் அப்படின்னா, அதுலேருந்து அவங்க மேக்ஸிமம் ஒரு 30 to 40% மார்ஜின் தான் வைக்க முடியும். எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் படி. ஆனா, அத வந்துட்டு அவங்க வந்துட்டு டபுள் 2x இல்ல 3x வச்சு, அதில டிஸ்கவுண்ட் ஒர்க் அவுட் பண்ணி குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி பிளான் இருந்துச்சுன்னா, அது வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு வந்துட்டு கஷ்டமா இருக்கும். ஓகே. ஸோ, இப்ப நீங்க அதனால வந்து பல்க் ஆர்டர் ஆ போறப்ப அவங்களுக்கு அது ஈஸியாவே இருக்கும். சரி. நீங்க 10,000 ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாரி சொன்னீங்க நீங்க. இப்ப இத வந்து டிராப் ஷிப்பிங் மாடல்ல எங்களால பண்ண முடியுமா? உங்களுடைய இதெல்லாம் எடுத்துட்டு, நாங்க ஒரு மார்க்கெட்டிங் Amazonலயே நாங்க போட்டு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு ஆர்டர் வந்ததுன்னா, அது அப்படியே உங்களுக்கு நாங்க ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். அது உங்களால டெலிவர் பண்ண முடியுமா? ஈவன் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருந்த மாரி, எங்களோட அப்கமிங் வெப்சைட்டோட ஒன் ஆஃப் த பார்ட் வந்துட்டு அதுதான். ஸோ எங்களுக்கு வந்துட்டு மல்டிபிள் வெண்டார்ஸ் இருக்காங்க. நாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க வந்து அப்பேரல்ஸ் மட்டும் தான் இருக்கிறோம். ஒன்லி வந்துட்டு கிளாத்திங்ஸ்ல. இது இல்லாம எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு வேலட்ஸ், பெல்ட் அந்த மாரி வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு அந்த மாரி மாடல் தான் நாங்க ஒர்க் அவுட் பண்றோம். ஸோ எங்களோட வெப்சைட்ல அவங்களோடத வந்து லிஸ்டிங் பண்ணி குடுப்போம். ஸோ அதோட ஒன்ஸ் கஸ்டமர் ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க அப்படின்னா, அத வந்துட்டு அவங்களுக்கும் அப்டேட் போகும். எங்களுக்கும் வந்துட்டு ஆர்டர் ரிசீவ் ஆகும். ஸோ நீங்க சொல்ற மாரி அது டிராப் ஷிப்பிங் ஆன மாடலும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சரி. மற்றவர்களும் உங்க கேள்விகளை கேட்கலாம். எந்தெந்த நாடுகளுக்கு நீங்க ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு டொமஸ்டிக் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ம். ரீசென்ட்டா வந்துட்டு கனடால வந்துட்டு ஒரு ஃபின்டெக் கம்பெனிக்கு வந்து நாங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அஹ்மத் கேட்டிருக்காரு, விச் கண்ட்ரீஸ் யூ கேன் சப்போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு. எந்தெந்த கண்ட்ரிக்கு உங்களால அனுப்ப முடியும்னு கேட்கிறாரு. சி எனி கண்ட்ரி வி கேன் ஒர்க் அவுட். பட் ஆனா என்னன்னா, அந்த டைம்லைன் தான் நம்மள வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணி உங்களுக்கே தெரியும் இன்டர்நேஷனல் ஆர்டர்ஸ் வந்துட்டு வெறும் 30 டேஸ்லயோ இல்ல 40 டேஸ்லயோ ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்துட்டு மினிமம் டைம் வந்துட்டு ஒரு 3 மந்த்ஸ் அந்த மாரி எடுத்துக்கும். ஸோ அதுக்குள்ள நம்ம வந்துட்டு மல்டிபிள் ப்ராசஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு சாம்பிள் உங்களுக்கு குடுப்போம். It will on behalf of your name or சி ஆ இது எங்க நேம்னு இல்ல. உங்களோட நேம்ல கூட நீங்க வந்துட்டு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப அங்க இருக்கீங்க. நீங்க ஒரு ரிஜிஸ்டர்ட் கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அங்க லீகல் லா என்னதுங்கிறதுங்க தகுந்த மாரி நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க இங்கருந்து ப்ரொக்யூர் பண்ணி அங்கருந்து நீங்க வந்துட்டு சேல் பண்ணலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல நீங்க சாரி அவர் கேட்ட கொஸ்டின் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இல்ல. பட் ஆமா. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் வந்துட்டு ஒரு வேள கம்பெனி அவங்களோட கம்பெனிக்கு எடுக்கணும் அப்படின்னா கூட, அவங்களோட கம்பெனிக்கு நம்ம அடிச்சு தருவோம் டைரக்ட்டா. அவங்க ஓகே. என்ன பிராண்ட் சொல்றாங்க, என்ன லோகோ வேணும், எந்த மாரி டிசைன் வேணும், எல்லாமே அவங்க குடுக்குறாங்க அப்படின்னா, இல்ல எங்களையே ரெடி பண்ண சொல்றாங்கனாலும், நாங்க ரெடி பண்ணி கூட தருவோம். இன்டர்நேஷனல்னா எம்ஓக்யூ வந்து வேறுபடுமா? இல்ல அதே கண்டிப்பா. எப்படி? கண்டிப்பா. வேற கேள்விகள் ஏதாவது இருக்கா? துணி தான் வந்து பெரிய வியாபாரம். பல கேள்விகள் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீங்க பார்மா கம்பெனிலாம் பத்தி பேசும்போது நிறைய கேள்விகள் கேட்டீங்க. துணியில வந்து பலரும் கேள்வி கேட்காம இருக்கிறது எனக்கே அதிசயமா இருக்குது. உங்க யூனிட்ஸ் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ உங்க யூனிட்ஸ் அப்படிங்கும்போது அது எவ்வளவு பெரிய யூனிட்ஸ்? ஏன்னா 10,000 ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ 10,000 ப்ராடக்ட்னா அது எவ்வளவு பெரிய யூனிட்னு என்னால அதை என்விஷன் பண்ணி பண்ண முடியல. ஸோ அதை கொஞ்சம் சொல்றீங்களா நீங்க? சி 10,000 ப்ராடக்ட்ஸோட 10,000 குவான்டிட்டிய நான் சொன்னேன், மென்ஷன் பண்ணேன். ஓ 10,000 குவான்டிட்டி எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்குன்னு சொன்னீங்க எஸ், நீங்க. எஸ். ஓகே ஓகே ஓகே. நான் வெரைட்டி நினைச்சேன், தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ. சரி சரி சரி. அப்ப எவ்வளவு பெரிய ஃபேக்டரி அது? அதான் 2 ஸ்டோரி பில்டிங் மாரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. எங்க வச்சிருக்கீங்க நீங்க அது? நம்ம திருப்பூர்ல இருக்கு. திருப்பூர்ல தான். ஓகே ஓகே ஓகே. ஹாய், நான் ஜான்சன் சுல்தான். யாஹ்! நீங்க எங்க குரூப்ல வந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலா நான் உங்கள மாரி ஒரு ஆள நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா தேடிட்டு இருந்தேன். எனக்கு அந்த மாரி கிடைக்கவே இல்ல. நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அ இன்ஸ்டிடியூட்ல ஒர்க் பண்ணேன். அங்கேருந்து தான் நீரஜ் சோப்ராலேருந்து ஜேஎஸ்டபிள்யூ சம்பந்தமான எல்லா அ ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் வந்து இங்கேருந்து தான் எல்லா டீ ஷர்ட்ஸ்லேருந்து எல்லாமே போகும். அது பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப சொல்ற மாரி எம்ஓக்யூன்னு ஒண்ணு இருக்காது. பட் 1 இயர்க்கு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க நினைக்கிறதுக்கு மேல அதிகமா உங்களோட சப்ளைஸ் இருக்கும். பட் சடனா பார்த்தீங்கன்னா ஒரு 50 கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 80 கேட்பாங்க. அந்த மாரிலாம் ஒரு 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 அப்படி இப்படின்னு இருக்கும். பட் 1 இயர்க்கு நீங்க எடுத்தீங்கன்னா நெறையாவே இருக்கும். அந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நீங்க ஒர்க் பண்ணலாம். சி ஆக்சுவலா உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆயிருச்சு. நீங்க கேட்கறது எப்படின்னா,
எம்ஓக்யூ வந்துட்டு இல்லாமல் அது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் பண்ணுறதுங்க. ஸோ நாம் வந்து அந்த கம்பெனி கூட ஒரு 2 இயர்ஸ் இல்லை வந்துட்டு 1.5 இயர்ஸ் கான்ட்ராக்ட் பண்ணிடுவோம். அவங்க எப்போல்லாம் அவங்களுக்கு வந்து ரெக்யர்மெண்ட் வருதோ நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா அந்த கம்பெனி வந்துட்டு அந்த ஃபார் த்ரூ அவுட் தி 1.5 இயர்ஸ் வந்துட்டு மெட்டீரியல் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் வந்து குவாலிட்டி வந்துட்டு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மெட்டீரியல், இந்த குவாலிட்டி, இந்த கலர்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்துட்டு அந்த மெட்டீரியல வந்துட்டு ஃபேப்ரிக்க என்டையரா பல்க்கா நாங்க ப்ரொக்யூர் பண்ணி வச்சுருவோம், எங்களோட வேர்ஹவுஸ்ல. ஸோ இப்ப வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாரி, இந்த டைம் பீரியட்ல அவங்க என்ன கேட்பாங்க, பிரிண்டிங் மட்டும் மாத்திட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பிரிண்டிங்ல எங்களுக்கு வந்துட்டு ஒரு 100 1000 டீ ஷர்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் மந்த்ல. ஸோ நாங்க என்ன பண்ணுவோம், அந்த ப்ரொக்யூர்மென்ட் ஏற்கனவே வச்சிருக்கிறத ஃபேப்ரிக்ல வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு இது சென்ட் பண்ணிருவோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் நீங்க சொன்ன மாரி 3000 கேட்பாங்க. ஸோ இந்த மாரி ஒர்க் அவுட் பண்றது தான் அந்த ப்ராடக்ட். ஸோ நீங்க கேட்குற அந்த மாடல். ஓகேங்க. அது மாரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா, ரெக்வயர்மென்ட் அவங்களுக்கு 50 தான் இருக்கும். ஆனா அடுத்த மாசம் பார்த்தீங்கன்னா 5000 இருக்கும். அப்படி கரெக்ட். மேல கீழ இருக்கும். அப்ப நீங்க எப்படி அத ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? எனக்கு இப்ப கூட எனக்கு அடுத்ததா ஒரு பொசிஷன் அங்க வந்தவருக்கு எனக்கு நல்ல பழக்கம் இருக்கு. நான் அவங்கள சஜெஸ்ட் பண்ணணும்னா, நான் சஜெஸ்ட் கண்டிப்பா பண்ணுவேன். நீங்க நம்ம குரூப்ல இருக்கீங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். பட் ஓகே. இனிமேட்டு நீங்க போய் அங்க பேசி கன்வே பண்றதுல தான் இருக்கும். டெஃபினெட்லி. ஐ மீன் டெஃபினட்டா. அதுதான் ப்ரொடக்ஷன் சொல்றேன்ல. அந்த இதெல்லாம் மாடல் அதுதான். எதனாலன்னா ஷேர் மார்க்கெட் மாரி தான் இந்த கிளாத் மார்க்கெட்டும். ஸோ ஆன் டெய்லி பேசிஸ் ஜிஎஸ்டிய பொறுத்தவரைக்கும் அந்த மாரி எப்படி வந்து பிரைஸ் டிஃபரெண்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ டே டூ டே எவ்ரி டே வந்து பிரைசிங் மாறிட்டே இருக்கும். ஸோ ₹5 இன்கிரீஸ் ஆகலாம், ₹5 டிக்ரீஸ் ஆகலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு டூ தி எக்ஸ்டென்ட் வந்துட்டு 20% 30% ட்ராப் ஆகும். இல்ல 30% ஹைக் ஆகும். ஸோ இத அவாய்ட் பண்றதுக்கு தான் சில கம்பெனிஸ் கார்ப்பரேட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிங்கிள் வெண்டர் கூட கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட கான்ட்ராக்ட் பீரியட் அப்படிங்கிறது வந்துட்டு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிருவாங்க. இந்த வெண்டார் எப்படி அவங்களோட உம், இது கெப்பாசிட்டி என்ன? ஸோ அவங்களோட இது எல்லாமே ஓகேவா? ஃபிக்ஸ் ஆகுதா? அப்படின்னு பார்த்துட்டு 1 இயர் இல்ல 2 இயர்ஸ் வந்துட்டு டோட்டலா வந்துட்டு அக்ரீமெண்ட் போட்டுருவாங்க. ஸோ நாங்க வந்துட்டு அந்த 2 இயர்ஸுக்குமே வந்துட்டு சேம் பிரைஸ் அப்படி இல்லைன்னா வந்துட்டு 6 மந்த்துக்கு அப்புறம் 20% வந்துட்டு இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். பேஸ் பிரைஸ்லேருந்து. ஸோ இந்த தான் வந்துட்டு அதோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த இதில தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த மெட்டீரியல ஃபிக்ஸ் பண்றதும், அந்த இத வந்துட்டு சைஸஸ் வந்துட்டு சார்ட் அவுட் பண்றதும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், அந்த புரொடக்ஷனே அவங்க வந்துட்டு போவாங்க. ஸோ அது கண்டிப்பா எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறது தான். ஸோ நாங்களும் ஏற்கனவே அந்த மாரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க அந்த மாரி ஏதாச்சும் ஐடியாஸ் இல்ல வந்துட்டு எனி பிசினஸ் லைன்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கூட, நீங்க கண்டிப்பா எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கலாம். நான் அப்போ வந்து ஒரு ஆர்டர் குடுக்குற ஒரு பொசிஷன்ல இருந்தேன். பயங்கரமான ஆர்டர்லாம் இருக்கும் அங்க. அப்ப எனக்கு யாருமே கிடைக்கல. அப்புறம் எம்எஸ் ஸ்போர்ட்ஸ் வியர்ன்னு சொல்லிட்டு பெங்களூர்ல ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்க ஓகே, தான் பல்க் ஆர்டர் நான் தான் அவங்கள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு பண்ணேன். பட் நம்ம ஓகே. ஃபியூச்சர்ல கண்டிப்பா நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். கேட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் நீங்க அங்க டைரக்ட்டா ஒர்க் அவுட் கண்டிப்பா. நாங்களும் மல்டிபிள் சாம்பிள்ஸ் நாங்க குடுப்போம். ஸோ அந்த சாம்பிள்ஸ் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா தான் அவங்க ஆர்டர் தரப்போறாங்க. ஸோ அந்த ஆர்டர் கண்டிப்பா நாங்க குடுக்குற சாம்பிள்ஸ் வந்து டெஃபினட்டா வந்துட்டு எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கு டில் டேட் நாங்க குடுத்த வரைக்கும். ஸோ நாங்களும் எல்லா ஆர்டருமே கன்ஃபார்ம் பண்ணி தான் பண்ணிட்டுருக்கோம். இதுவரைக்குமே. எதுவுமே மிஸ் பண்ணதில்ல. ஸோ நீங்க ஒரு ஆப்ஷன்ஸ் குடுங்க. ட்ரை பண்றோம் நாங்களும். இன்கேஸ் கிளிக் ஆச்சுன்னா பார்க்கலாம். கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. ஏன்னா பெங்களூரியன் ஃபுட்பால் கிளப் அவங்களோடது தான். அதுக்கப்புறம் நம்ம ஜேடபிள்யூ ஸ்போர்ட்ஸ்ல இருக்க எல்லா ஐ மீன் நீரஜ் சோப்ராலேருந்து பிரவீன் சித்திரவேல் எல்லாமே அவங்களோட ஆட்கள் தான். அதுக்கப்புறம் ஹரியானா ஸ்டில்லர்ஸ் கபடி விளையாடுறவங்க அவங்களும் வந்து அவங்களோட ஆட்கள் தான். அதனால குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இங்க இங்க நம்ம பெல்லாரில தான் அதோட மெயின் இது இருக்கும். கண்டிப்பா நம்ம ஒரு நாள் அங்க போறதுனா கூட போயிட்டு நம்ம பார்த்துட்டு வரலாம். கண்டிப்பா. ஓகே. தேங்க்யூ ஜான் சார். அனந்த் அரசனா நீங்க ஏதாவது பேசணுமா? அந்த துறையில நீங்க பாரம்பரியமா இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் நானு. நம்ம உரையாடும் போது நீங்க சொன்ன மாதிரி ஞாபகம் எனக்கு. இதுல இந்த குழுவுக்கான இன்சைட்ன்னு நீங்க ஏதாவது கொடுக்க முடியுமா? இந்த துறை சார்ந்து அவங்க பேசக்கூடிய நிலையில இல்லைன்னு நினைக்கிறேன். வேற யாராவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? இப்போ என்ன டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நம்மளுது பார்த்தீங்க அப்புட்ன்னா, நார்மலா சொல்லணும் அப்புட்ன்னா, எபோவ் 1 சி பண்ணிட்டுருக்கோம். ம், ம். எக்ஸிஸ்டிங்ல. ஓகே.
வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? நீங்க இருக்கிற நாடுகள்ல வந்து இந்த துணியை வந்து இறக்குமதி பண்றதுக்கோ, இல்ல இங்க நீங்க சென்னை தமிழ்நாட்டுல இருக்கீங்க, இதை வந்து நீங்க ஒரு அமேசான் போன்ற தளத்துல, பிளிப்கார்ட் போன்ற தளத்துல வந்து இதை விற்பனை செய்வதற்கோ அந்த மாதிரி ஏதாவது எண்ணம் வருதா? ஏன்னா இவங்க டைரக்ட் மேனுஃபேக்சரர்ஸ், யூனிட் வச்சு அவங்களே பண்றாங்க. ஸோ அதனால உங்களுக்கு விலை வந்து ஒரு நல்ல விலையில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அகமத், ROI எக்ஸ்போர்ட், இந்த துணிக்கு வந்து எந்தெந்த நாடுகள்ல வந்து சந்தை இருக்கு அப்படிங்கறத உங்களால சொல்ல முடியுமா? நாங்க நேற்று சந்தித்தோம், பல விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். ஸோ அகமத், அப்ப அவர் சொன்னது, நாங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வெளிநாடுகள்லயும் ஏற்பாடு பண்ணி தருவோம் சில பொருட்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அதை துணியை பத்தியும் நான் இப்ப கேட்டுக்கிறேன். துணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்தியா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையர்னா ஸ்ரீலங்கா ஒரு நல்ல வால்யூம் எடுத்துட்டே இருக்காங்க, கண்டினியூஸ் வால்யூம். அதே மாதிரி டிசைன்ஸ்ல எல்லாத்துலயும் சேஞ்சஸ் அவ்வளோ இருக்காது. ஸ்ரீலங்கா எடுக்கிறாங்க. அண்ட் யூஸ்வலி பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கு வருது. இப்போ கூட ரெஸ்ட்ரிக்ஷன் சில விஷயங்கள், அதாவது 21ஆம் தேதி, ஐ மீன் லைக் there is a restriction has been put by the government எக்ஸப்ட் நவசேவனா போட்ட தவிர வேற எதுங்கள ரா மெட்டீரியல் இழக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து மலேசியா அண்ட் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு. அண்ட் தென் லைக் மദ്രാസ് காக்கிங்கிறது, லைக் மദ്രാஸோடைய அந்த செக்கர்ட் எல்லாமே UK, US அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட் இஸ் வெரி ஆல்வேஸ் ஸ்ப்ரெட் அண்ட் வெரி எஸ்டாப்ளிஷ்டு. இது சுல்தான் சார், நம்ம பர்சனலா பேசுவோம். எனக்கு ஒரு மலேசியால ஒரு ஆர்டர் இருக்கு, அது ப்ராசஸ் பண்ணாமலே ரொம்ப நாளா அது இருக்கு. we can talk in person and we will proceed with further. Sure sir. வெரி குட் சார், வெரி குட், தேங்க்யூ. ஸோ வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா நம்ம வந்து 3 நிமிடத்துக்கு முன்பே அடுத்த செஷனுக்கு போயிடலாம். ஸோ நான் வந்து இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை வந்து நான் ஷேர் பண்றேன். அதுல தொடர்புடையவர்கள் உங்களுடைய அப்டேட்டை கொடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சந்திப்பு நடத்துறோம், ஒரு ப்ரெசன்டேஷன் பண்றோம், அப்படியே கிளம்பி போனோம்னு இருந்தோம்னா நம்மளால கான்கிரீட்டா எதுவும் பண்ண முடியாது. நான் ஃபில்டர் போட்டிருக்கிறதுனால தெரியுது. இந்த பச்சை அதெல்லாம் வந்து நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண டாஸ்க். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம முடிவு பண்ணிட்டு வரோம். ஸோ நான் வந்து ஒரு ஃபில்டர் போட்டு பெண்டிங் பண்ணிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். உங்க பேர் இருந்ததுன்னா அதுக்கான அப்டேட் நீங்க கொடுத்துருங்க. ஸோ எதாவது அப்டேட் இருக்கா ரீகன்? எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ரீகன். உங்க ப்ராஜெக்ட்ல ஏதாவது அப்டேட் இருக்கா? ரீகன் இருந்தாரு, இப்ப இருக்காரான்னு தெரியல. நான் அடுத்த இதுக்கு போயிடுறேன், அவர் இல்லாத போல இருக்கு. அருண் இருக்கீங்களா? அருண் கணேஷ்? ஓகே, அருணும் இல்ல. நெல்லை ஐயா இருக்கீங்களா? பிரகாஷ் சார் இருக்க சார். ஆக்சுவலா அவர் வந்து சார் சொல்லுங்க. நார்வேக்கு அனுப்பிச்சிருந்தாரு. அவர் சார் ஒரு போயிட்டு கேட்டிருந்தாரு. நேற்று வரைக்கும் ஃபுல், இந்த 16th நேற்று வரைக்கும் ஃபுல் பிஸியா இருக்கு இந்த வீக் ஃபுல்லா. லாஸ்ட் வீக்ல ஆன்சர் பண்ணியிருந்ததுக்கு ப்ராபபிலி மண்டே ஆன்வர்ட்ஸ் ஐ வில் கனெக்ட் வித் ஹிம், போத் ஆஃப் தம். அமர்நாத் சார் சரி, அது இவர் சார் நார்வே சார், ரெண்டு பேருக்குமே கனெக்ட் ஆயிடுவேன். கனெக்ட் ஆகிட்டு என்ன அவுட்புட்ங்கிறது குரூப்ல நான் அப்டேட் பண்றேன். சரி, ஓகே. ஸோ நம்ம ஆமா, ஓகே சார். நம்ம இதுல வந்து ஸ்ரீ நெல்லை அல்வா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நீங்க 25 கிலோ MOQல வந்து நீங்க ஆர்டர் எடுக்கலாம். 25 5 கிலோவா சார்? சார் 5 கிலோ. 5 கிலோ இல்ல சார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கஸ்டமருக்கு ஒருத்தங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க, ஒரு கார்பரேட் ஆட்டுக்கு பூஜா ஹாலிடேஸ் வரப்போகுது. அந்த பூஜா ஹாலிடேஸ் வரும்போது ஒரு கஸ்டமருக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா 1 கிலோ வேணாலும் நம்ம ஸ்வீட்ஸ் அனுப்பிடுறோம். அனுப்பி அவங்க அந்த கார்பரேட் ஆர்டர் எடுக்கக்கூடிய, தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா நம்ம சைட்ல இருந்து இருக்கு இந்த பீரியட்ல. இப்போ நேற்று கிருஷ்ண ஜெயந்தில இருந்து ஆரம்பிச்சு விநாயகர் சதுர்த்தி, பூஜா ஹாலிடேஸ், தீபாவளி, ரம்ஜான், டிசம்பர் அண்ட் தைப்பொங்கல் வரைக்கும் பீக்குமா சார். நைஸ் நைஸ் நைஸ். நீங்க ஆக்சுவலா வாரம் வந்து உங்களுடைய நிறுவனத்தை பத்தி ஒரு வார்த்தை பேசலாம் சார். ஏன்னா இங்க அடுத்த 6 மாதம் 3 மாதத்துக்கு உங்களுக்கு தான் பிசினஸ் இருக்கும். ஸோ அது நம்ம ஆட்களுக்கு கண்டிப்பா பயன்படும். அது ஓகே. கணேஷ் இருக்கீங்களா? தேங்க்யூ. ஓகே. ஸோ நாம இன்னொரு ரூல் கூட போட்டுக்கலாம். நம்ம
யாராவது ஒரு 2 வாரங்கள் 3 வாரங்கள் ரீகன், அருண் கணேஷ்லாம் வந்து தொடர்ந்து வருபவர்கள். ஸோ அவர்கள் வந்து 1 வாரம் 2 வாரம் வரலாம்னா நம்ம கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்கலாம். பட் ஆனா நம்ம அந்த பிச் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணி 1 வாரம் 2 வாரம் வரல, ஒரு தொடர்ச்சி இல்லை அப்படின்னா அந்த ஐட்டத்தை நம்ம வந்து ரிமூவ் பண்ணியும் பார்க்கணும். அப்பதான் நமக்கு வந்து கொஞ்சம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஸோ கணேஷ் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தது நீட் டு பிரிங் த சப்ளை. ஓகே, நம்ம ராமநாதன் அவர்களுடன் ஒரு தனிப்பட்ட சந்திப்பு வைக்கணும். ஃபார்மா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர்கள் மட்டுமே அதுல இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு அவர் 8ஆம் தேதி 10ஆம் தேதி நடத்தின இது வந்து பத்தலைன்னு சொல்லணும், நேரம் பத்தலை. ஸோ அதை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணலாம். கிளினிக் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோபிநாத் கூட பேச முடிஞ்சதா? ஜான்சன் பானுமதி அவர்கள் நேற்று நாங்கள் பேசியிருந்தோம், பட் இன்னும் கிளியராக நாங்கள் பேசல. இந்த வீக்கில் கண்டிப்பாக அவரோட கூட பேசிட்டு எப்படி அதை முன்னோக்கி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீக்கில் வந்து பார்த்துடுறோம் நாங்கள். ஓகே ஓகே பாலா, ஆக்சுவலி ஜான்சனோட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. பட் பானுமதி உங்களோட கனெக்ட் தெரியல, நம்பர் தெரியல. நம்பர் ஷேர் பண்ண. ஓகே ஓகே ஓகே. அண்ட் ஒன் மோர் பாலா சார், ஒரே ஒரு விஷயம். நம்ம அகமத் சார் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் அவர் ட்ரெய்லர் கேட்டிருந்தாங்க மெசேஜ் குரூப்ல. அதுக்கு ஆன்சர் செப்பரேட்டா ஒர்க் பண்ணியிருந்தேன். அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையாங்கிறது தெரியல. 2 பெரிய கைஸ் கொடுத்துருந்தேன், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ் ஓனா வச்சிருக்கவங்க கொடுத்துருந்தேன். அதனுடைய அவுட்புட் தெரியல. அது தெரிஞ்சது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அவங்க குரூப்ல அப்டேட் பண்ணாங்கன்னா பர்சனலா அவங்களோட யார் அவங்க நம்ம தேங்க்ஸ் பண்ணலாம். ஓகே சார். ஓகே, ஆக்சுவலி வந்து அந்த ரெக்குவயர்மெண்ட் வந்து அன்னைக்கு மழை பெஞ்சதுனால நாங்க லாரியில மாத்த வேண்டியதா போயிடுச்சு. அதனால 2 பேருக்கும் யாருக்கும் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு நாங்க கொடுக்க முடியல. அதுதான் இப்போதைக்கு. அன்னைக்கு மழை பெஞ்சதுனால என்ன கிளியர் பண்ண உடனே எங்களால லாரியில தான் மாத்த முடியும், கஸ்டமர் அது இப்படி சொன்னதுனால. ஆனா எங்களுக்கு சீக்வன்ஸா ரெக்குவயர்மெண்ட் இருக்கதான் சார் செய்யுது. சரி, ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சரி. அப்போ இந்த அப்டேட்ஸ் வந்து இதுதான். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஓப்பன் ஃபோரம். இந்த ஓப்பன் ஃபோரம்ல யாராவது பேசணும், உங்க பிசினஸை பத்தி பிச் பண்ணணும்னா கூட நீங்க பண்ணலாம். நம்ம இந்த சந்திப்புக்கு முன்பே வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். யாரெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணணுமோ நீங்க நேரத்தை கேட்டுட்டீங்கன்னா நம்ம வந்து அந்த 1/2 மணி நேரம் அப்படிங்கிறத தரோம். ஸோ இன்று வந்து நம்ம சந்திப்பை வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே எடுத்துக்கிட்டு அஜெண்டாவே முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாராவது உங்க தொழில்களை பத்தி நீங்க சொல்லணும், இங்க எக்ஸ்பர்ட்ஸ் வேணும், இல்ல தொழில் வாய்ப்பு வேணும் அப்படின்னா நீங்க அதை பேசலாம். இதுக்கு ஒரு கேள்வி பதிலாகவும் நம்ம வைக்கலாம். லட்சுமிகாந்த் ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்காரு. மேபி அதுவும் ஒரு 5 நிமிடம் அவர் விளக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது இட்ஸ் எ ஓப்பன் ஃபோரம். சத்யா, நீங்க சொல்லுங்க, நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. உங்களுடைய தொழில்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு யாராவது உதவுவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த குழுவிலிருந்து. மற்றவர்கள் நீங்க அந்த சாட்ல வந்து உங்களை பத்தின அறிமுகத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க கூட உரையாடுவதற்கு இந்த குழுல இருந்து தயாரா இருப்பாங்க. உங்க எக்ஸ்பர்டைஸ் சொன்னீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கும் தயாராக இருக்காங்க. சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். நீங்க சொன்னது என்ன கேட்கல, பேர் மட்டும் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் மத்த டீடைல் கேட்கல. ஆமா சத்யா, நீங்க என்ன செய்றீங்க, உங்க தொழில்கள் என்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த குழுவில இருந்து உங்க தொழிலுக்கான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. ஓகே ஓகே சார், ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு 3 months பேக் வரைக்கும் ஒரு பிரைவேட் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், சீனியர் செகண்டரி கோஆர்டினேட்டரா. அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்க இருக்கிற டேர்ம்ஸுக்காகவும் சரி, தென் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்காகவும் சரி வெளியில வந்தாச்சு. இப்போ நான் சில விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கேன், பட் எதுவும் ஒரு முழுதான ஒரு ஃபார்மேட்ல இல்லை. சின்ஸ் நான் பிஸ்னஸ் அப்படின்ற கான்செப்ட்ல எந்த ஒரு லேர்னிங் அந்த ஒரு பேக்ரவுண்ட் எனக்கு கிடையாது. பட் ஆனால் ஒரு தொடர்ச்சியான சொல்லப்போனால் பாலாசிங் சார் பார்த்து நிறைய தடவை பேசுகிறப்ப அவங்கள்ட்ட இருந்து ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணுறதுல வந்து சில சுதந்திரமும் இருக்குது, அதே மாதிரி நம்மளுடைய வளர்ச்சியும் அதில் வந்து நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஒரு வேலையில், அதுவும் ஒரு டீச்சர் ப்ரொஃபஷனில் தொடர்ச்சியாக ஒரு 60 வயசு வரைக்கும் இருக்கிறதோட தொழில்களில் ஈடுபடுறப்ப முன்னேற்றம் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்தது. அதனால் இப்போ நான் வந்து சின்னதாக சில விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப பேஸாக ஸ்டார்ட் பண்ணது கிளாத்திங் பிஸ்னஸ், ஆன்லைன் கிளாத்திங் பிஸ்னஸ். அது எல்லாரும் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபார்மெட்டில் தான் இப்போ ஒய்ஃப் கூட சேர்ந்து நானும் அவங்களும் பண்ணுறோம். பட் இப்போ இன்னைக்கு சார் பிச் ஆனது கூட எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு ஃபீல்டு தான். பிகாஸ் நானும் ஸ்போர்ட்ஸ் பர்சன்.
காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸில் ஸ்போர்ட்ஸில் இருந்திருக்கேன். ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணப்பையும் ஃபுட்பால் டீம் வந்து அதோட நான் கோச் அண்ட் மென்டர். ஸோ எனக்கு அது வந்து அது ஒரு விருப்பமான விஷயமா இருந்தது கூட உண்டது. இப்போ மேபி இப்போ பேசுனதில் நான் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்க முடியும், இதை எப்படி பிஸ்னஸாக பிச் பண்ணலாம் அப்படின்றதை நான் யோசிச்சுட்டு இருக்கேன். தென் பாலாசிங் சாரோட சேர்ந்து செல்வமா அப்படின்ற டீமையும் நான் ப்ரொபோசல் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். சில ஆர்டர்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு, புக்கிங்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு, அதுவும் நாங்கள் பண்ணுறோம். இதை தாண்டி இப்போ என்னோட பர்சனலாக நான் பிராண்டிங் அப்படின்றது நான் இங்கே செட் பண்ணியிருக்கிறது இன்னும் ஒரு வாய் அப்படின்னு சொல்லி ஒரு கிளவுட் கிச்சன் இதை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு மாற்றா நான் பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்விக்கி ஜொமேட்டோவுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சேலஞ்ச் மாதிரி பண்ணுற கான்செப்டில் கொண்டு வரேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் 200, அவங்களுக்கு வந்து ஒரு 100 அப்படின்னு வச்சு நம்மளுடைய ஃபுட் காஸ்ட் வந்து 300க்கு வருது. ஆனால் அது வந்து கண்டிப்பாக ஹோட்டல் பேஸ்டு இருக்கிறதுனால ஹோட்டல் எல்லாரும் ப்ராஃபிட் வச்சு தான் பண்ணுறாங்க. பட் அட் த சேம் டைம் எல்லாருமே ஹைஜீனிக்காக ப்ராப்பராக பண்ணுறாங்களா அப்படின்னா அதில் கொஞ்சம் சின்ன விஷயங்கள் இருக்குது. பட் இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து பண்ணுறதுல கம்ப்ளீட் ஹோம்மேடு ப்ராப்பர் சிஸ்டமில் கொண்டு போகிறோம். எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் ஹெல்த்துக்கு அஃபெக்ட் பண்ணாமல் கொண்டு போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமான என்ன அப்படின்னா, என்னுடைய வீட்டு நான் இருக்கிற அந்த ஜோன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நான் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறேன். அந்த ஃப்ரீ டெலிவரி வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவால் பண்ண முடியாது. அது ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது. இதில் நான் இப்போ பண்ணிட்டு இருக்க மார்னிங் 6 to 8 வந்து ஃப்ரூட் பவுல்ஸ் கொடுக்குறோம். தென் வந்து லஞ்ச் வந்து இப்பொழுதைக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வந்து கான்செப்டில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிளான்ல இருக்கோம். அதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அண்ட் தென் ரெகுலர் பேஷண்ட்ஸ் இவங்களுக்காக ஃபுட் சிஸ்டத்தை வந்து ஒரு கஸ்டமைஸ்டாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பிளான் இருக்கு. சார் கேக்குதா? கேக்குது நீங்க பேசுங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது வந்து கிளாத்திங் பிஸ்னஸ் அண்ட் தென் இன்னும் ஒரு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் பேஸ்டு கிளவுட் கிச்சன் அண்ட் தென் as partner or working partner with செல்வமா டீம். எனக்கு சத்யா வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்தது. போன வாரம் வந்து சொன்னாரு, அவரு வந்து இன்னும் ஒரு வாய் அப்படிங்கிற ஒரு முயற்சி ஆரம்பிச்சே வந்து 1 மாதம் இருக்குமா சத்யா? 1 மாதம் இல்ல சார், 14 டேஸ் தான் ஆகுது. அதுக்குள்ள ஒருத்தர் வந்து அவர்கிட்ட வந்து பிரான்ச்சைசி கேட்கிறாரு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்தது. அவ்வளோ சீக்கிரம் ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ தேவைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். நம்ம அது பிராண்டிங்லாம் பண்ணானா மக்கள் வந்து கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க. நீங்க நம்ம ஸ்ரீ நெல்லை அல்வாட்ட இருந்து வாங்கி கூட அல்வா கூட கொடுக்கலாம். இல்ல இப்ப நான் அது சார் பேசினப்ப நான் அன்னைக்கு மீட்டிங்ல சார் பிச் பண்ணப்பையும் நான் இருந்தேன். இப்ப நான் அகைன் அது என்ன அப்படின்னா, சில ஐடென்டிட்டி வந்து நாம வெளியில வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி இருப்போம்ல, இவ்வளவு நாள் நம்மள பார்த்திருப்பாங்க, அந்த ஒரு பாயிண்ட்னால கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிருக்கேன். ஏன்னா நான் வந்து பேலியோ ஃபாலோவர், சாப்பிட மாட்டேன். இப்ப நான் அதை ப்ரொபோஸ் பண்றேன் அப்படின்னா ஒன்லி பிசினஸ்க்காக நான் வந்துட்டேன், அப்ப நான் பேசினது எத்திக்ஸ் என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துருமோ அப்படின்றதுக்காக நான். பட் ஆனா சார் அன்னைக்கு பிச் பண்ணது அப்பையிலேருந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா சாரோட குவான்டிட்டி வந்து மினிமம் 5 kg இருந்தாலே ஓகே அப்படின்னு அன்னைக்கு போட்டிருந்தாங்க, சொன்னாங்க. ஸோ 5 kgன்றது வந்து இப்போ நான் ரீச் பண்ணிட்டு இருக்க கஸ்டமர்ஸ்ன்றது வித்தின் 14 to 15 டேஸ்ல வந்து அரௌண்ட் 16 to 17 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வந்துட்டாங்க. ஸோ என்னால் வந்து பீப்புள் கான்டாக்டை இங்கே எடுக்க முடியுது. கண்டிப்பாக நான் வந்து அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போனேன்னா ரீச் ஆகும். பட் ஆனால் நான் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்ததுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குமே அப்படின்றதுக்காக ஸோ என்ன செய்யறதுன்னு சொல்லி கொஞ்சம் ஹெசிடேஷன்ல இருக்கேன் சார், வேற ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. இப்போ நான் அவர்கிட்ட கேள்வி கேட்குறேன் பாருங்க, அவர் மாற்ற மாதிரி. சார், இந்த அரசு வந்து சமோசாவும் ஜிலேபியும் வந்து அது மேல வந்து இது உடலுக்கு தீங்குன்னு சொல்லி போடுவேன்னு சொல்லி போடுறாங்க. இது வந்து அல்வாக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. அவங்க சார் ஆக்சுவலா இப்ப லேட்டஸ்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணது கலோரிஸ் வந்து அதிகமா நீங்க சாப்பிடக்கூடாது, ஜங்க் ஃபுட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. யூஸ்வலா அவங்க சொல்லக்கூடிய ஜங்க் ஃபுட்டுங்கிறது கேட்டகரியே வேற. இந்த ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து இந்த ஜங்க் ஃபுட்ல வராது. அவங்க மெயினா எய்ம் பண்றது வந்து சிப்ஸ். அந்த சிப்ஸ் ரெடி பண்றது பிளஸ் இந்த குர்குரே மாதிரி கொண்டு வர்றது இதுதான் அவங்க மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. ஏன்னா அது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆடட். நம்ம கேட்டகரி நார்மல் லாலா கடை. ஸோ அதுல எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அடிக்டிவ்ஸ் எதுவுமே இல்லைங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்கு மேல என்னன்னா இப்போ நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ வரகு முறுக்கு வந்திருக்கு, பிளஸ் திணையில சிறுதானிய பேஸ் பண்ணி ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாத்துக்கு மேல பாமாயில் தான் மீதி யூஸ் பண்றாங்க. டேக் ஆல் எல்லா பிராண்ட்ஸுமே பாமாயில் யூஸ் பண்றாங்க. நம்ம அந்த பாமாயில்ங்கிற கான்செப்டே நம்ம கிட்ட கிடையாது.
ஸோ அதனால நம்ம மெயின் பல்க் சப்ளை அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கிறதுனால அந்த கலோரிஸை பொறுத்தவரை நம்ம கரெக்டான ஒரு கலோரிஸ் தான் மெயின்டைன் பண்றோம். நம்ம அல்வா எத்தனை பேரும் நிறைய பேர் சாப்பிட்டுருக்காங்க, சாப்பிட்டு எல்லாருக்குமே அந்த டெம்டேஷன் இருக்கும், திரும்ப சாப்பிடணுங்கிற ஃபீல் இருக்குமே தவிர எக்ஸ்ட்ரா நிறைய திகட்டுது அப்படிங்கிற ஃபீல் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ரீசன் இருக்கனால இவருக்கு ஒரு வேல்யூ ஆடடா தான் இருக்குமே தவிர என்ன அப்படின்னா முதல்ல அவர் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு வாயின்னு சொல்லிட்டு அவருக்கு ஹெல்த் கான்சியஸ் போறாரு. ஏன்னா ஏற்கனவே இதே கான்செப்ட்ல வந்து ஹைதராபாத் பேஸ் பண்ணி ஒரு கம்பெனி வந்து சென்னையில வச்சிருந்தாங்க. வித்தவுட் கார்ப்ஸ் இல்லாம ஒன்லி ஃபைபர், ஒன்லி ப்ரோட்டீன், ஒன்லி ஃபேட், இதை மட்டும் பேஸ் பண்ணி ரைஸுக்கு பதில் முட்டைக்கோஸ் தான் வச்சு பண்ணாங்க. we did the distribution for that company. So almost 6 to 7 years back அவங்க ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி ஐடி கம்பெனிலாம் வச்சு ஐடி கம்பெனி இருக்கிற ஜோன்ல வச்சு ஒன்லி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு மட்டும் அந்த ஃபுட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருந்தாங்க. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா அவேர்னஸ் அவர் பண்ணார் அப்படின்னா ஒரு ரீச் நல்லா இருக்கும். he can able to get to இன்னும் ஒரு வாய்ங்கிறது அது ஒரு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு டயட்ல மட்டும் வச்சுக்கிட்டு சைட்ல இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபுட்ஸ் இந்த மாதிரி இருக்கு எங்க கிட்ட, வேணா ஆப்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சாருன்னா he is open for the business opportunity அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ் சார், ஆக்சுவலாக இப்போ அந்த நீங்கள் சொன்ன அந்த இன்னும் ஒரு வாய் அப்படின்றதுல வந்து நான் வெஜ் மீல், நான்வெஜ் வெரைட்டிஸ்ன்றது தனியாக செப்பரேட்டாக போகுது. அது இல்லாமல் நான் கஸ்டமைஸ்டு டயட் மெனு அப்படின்ற ஒன்றை வந்து நேற்றுலேருந்து லான்ச் பண்ணிட்டேன். அதுக்கு இப்போ வரைக்கும் என்கொயரிஸ் நிறையா வந்திருக்கு, அதுவும் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இது வந்து இட்ஸ் மை ஓன் ஜோன். அது இல்லாமல் அலாங் வித் தட் என்னால் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் கொண்டு போக முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மில்லட் அப்படின்றதுல இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு டிமாண்ட் இருக்குது, ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோட ப்ராடக்ட்ஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருந்தால் அதை நான் லான்ச் பண்ணேன், அதை நான் இங்கே வந்து கொண்டு வரேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ரீச் இருக்கும். ஸோ வில் திங்க் அபவுட் இட் சார், ஷுவர்லி வில் பிச் இன். Sure, thank you. சத்யா வந்து திருச்சியில இருக்காரு. ஸோ நீங்க திருச்சியில வந்து ஏதாவது தொடர்பு வந்து அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும், இந்த மாதிரி டெலிவரி பண்ண முடியும், பெரிய பெரிய கம்பெனியோட ஆர்டர்ஸ்லாம் அவருக்கு கொடுக்க முடியும்னா அவருக்கு பெரிய உதவியா இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து லக்ஷ்மி நீங்க பேசுறீங்களா உங்களோட ப்ரொபோசல்? நன்றி சார். லக்ஷ்மிகாந்த் நீங்க பேசுறீங்களா உங்க ப்ரொபோசல் ஒரு 5 minutesல? எஸ் சார். சார் ஆக்சுவலாக வந்து என்னோட ப்ரொபோசல் வந்து ஆன்லைன் ஒன்லி கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் வந்து இருக்கு சார். ஸோ அதை வந்து சீக்கிரமா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அந்த ஆன்லைன் ஒன்லி கம்யூனிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நிறைய வந்து பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் ஆர்கனைசேஷன் இருக்குது, பிஎன்ஐ, சிஎன்ஐ, பிஎம்சி இந்த மாதிரிலாம் இருக்குது. தென் வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, ஜேசிஏ, லைன்ஸ் கிளப், இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் ரெஃபரல் நெட்வொர்க் ஆர்கனைசேஷன். இதை வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லாராலையும் இதில் வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக ஃபீஸ் இருக்கும். தென் அது போக வந்து டைம் இருக்கும், அந்த லொக்கேஷன் பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்கும். ஸோ ஒரு Tier 2, Tier 3 அண்ட் Tier 1 சிட்டிஸ் பீப்புளுக்காக, பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளுக்காக ஒரு ஆன்லைன் ஒன்லி கம்யூனிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் பிஸ்னஸ் கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு கம்யூனிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த கம்யூனிட்டியில் வந்து பிஸ்னஸ் பண்ணுற எந்த பீப்புள் வேணால் வந்து ஜாயின் பண்ணலாம். அந்த கம்யூனிட்டிக்குள்ளே அவங்களுக்கு வந்து நெட்வொர்க்கிங் நடக்கும், தென் அவங்களுக்கு வந்து அப்ஸ்கில்லிங் அவங்க வந்து பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாமே இருக்கும். தென் ட்ரைனிங், ரெகுலர் ட்ரைனிங்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து ஆன்லைன் ஒன்லி கம்யூனிட்டி தான். ஃபர்ஸ்ட் இயர் வந்து இதை வந்து வித்தவுட் நோ காஸ்ட் ஆஃபர் பண்ணுறோம். தென் செகண்ட் இயரில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டாக இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே வீக்லி வந்து ஒரு ட்ரைனிங் இருக்கும், 15 days வந்து ஒரு அப்ஸ்கில்லிங் ஒர்க் ஷாப் இருக்கும், எவ்ரிடே வந்து பிஸ்னஸ் ரிச்சுவல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த கம்யூனிட்டியை கொண்டு போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் சார். இதுதான் சிம்பிள் பிளான். இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா அவர் சொன்னதுல? இப்போ இது வந்து எக்ஸிஸ்டிங்ல இருக்கா? இது இருக்குதுன்னா அது எப்படி, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, இதை வந்து வேற ஒரு நேம்ல வந்து இதை வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு டெஸ்டிங் ஃபேஸ்ல பீட்டா வெர்ஷனா வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். க்ளோஸ்டு கம்யூனிட்டியா பிரைவேட் குரூப்பா வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. இதை வந்து பீட்டா டெஸ்டிங் முடிஞ்சனால இதை வந்து லார்ஜ் ஸ்கேல்ல பண்றோம். லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணும்போது நம்ம வந்து இதுக்காக டெக்னாலஜிஸ் இது மாதிரிலாம் வந்து மேசிவா டெக்னாலஜி வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதுவுமே வந்து பண்ண போறதில்ல. ஜஸ்ட் வந்து ஒரு ஃபேஸ்புக் குரூப் மூலமாகவும் அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலமா மட்டும்தான் வந்து கொண்டு போக போறோம். இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 1 minute நான் வந்து இதை பிச் பண்ணியிருக்கிறேன். பட் எலாபரேட் பிளான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். வர பீப்புளுக்கு வந்து உள்ள இதெல்லாம் கிடைக்கிறது போக அவங்களோட பிஸ்னஸை வந்து
இந்த கம்யூனிட்டியோட அதர் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ஸ் மூலமா காமன் பப்ளிக்கும் வந்து அவங்க ரீச் பண்ணி அவங்களோட பிசினஸ் வந்து சேல்ஸோ டெவலப்மெண்ட் மார்க்கெட்டிங் இது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ ஏதாவது இருக்குமா இல்ல என்ன மாதிரி? இதை வந்து செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் வந்து இதை வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து ஆஃபர் பண்றோம். செகண்ட் இயர்ல வந்து கண்டிப்பா வந்து பெர் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பா இருக்கும். இது வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் இல்லை, இது பியூரா வந்து பிஸ்னஸாக தான் நம்ம வந்து பண்ண போறோம். ஓகே. ஐ திங்க் லக்ஷ்மிகாந்த் வாண்டட் அடிஷ்னல் ஹேண்ட். இதுல வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் அவர் எதிர்பார்க்குறாரு. ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க வந்து அவர் கூட தொடர்புல வரலாம், இல்லை என் கூட தொடர்புல வரலாம். அது ஒரு பாயிண்ட். நீங்க ஆஃப்லைன்ல வந்து இந்த மாதிரி ஒரு குரூப்ல நீங்க இணையணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜான்சன் கூட நிறைய கேட்டுட்டே இருக்காரு. ஸோ இந்த குழுவிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ நெல்லை அல்வா ஆகட்டும், அனந்தரஸ் ஆகட்டும், அவங்கெல்லாம் வந்து ஒரு அசோசியேஷன் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எவ்ரி சாட்டர்டே வந்து மார்னிங் 8 to 10 சென்னையில் அக்ராஸ் சென்னை, கோயம்புத்தூர்லேயும் வந்து அவங்க மீட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அவங்க கிட்ட தொடர்பு கொள்ளலாம். அங்கே உங்களுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் கிடைக்கும். அவங்க கிட்டத்தட்ட பிஎன்ஐ கான்செப்ட்ல தான் இயங்குறாங்க. பட் ஆனால் பிஎன்ஐல இருக்கிற கட்டுப்பாடுகள், அங்கே என்ன கட்டுப்பாடுகள் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நிறைய ஃபீஸ் பே பண்ணணும். அது சொல்லிடுங்க, பிஎன்ஐல என்ன நடக்குதுன்னு சொல்லிடுங்க லட்சுமி. யூ ஆர் மெம்பர் ஆஃப் பிஎன்ஐல? எஸ் சார், பிஎன்ஐல வந்து யூஸ்வலா வந்து பெர் இயர் வந்து அரௌண்ட் 1 lakh to 1.25 lakhs வரை இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கும். 1 year ஃபீ, தென் அதுக்கப்புறம் மந்த்லி ஃபீ இருக்கும். தென் அது போக ட்ரைனிங் காஸ்ட் இதெல்லாம் தனி. பெர் வீக் வந்து மினிமம் வந்து 5 to 6 ஹார்ஸ் வந்து அதுக்காக வந்து டெடிகேட்டடாக வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். தென் அது போக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதர் நெட்வொர்க்கிங் ஆர்கனைசேஷன்ல இருக்க முடியாது. தென் அது போக நிறைய டெடிகேட்டடாக வந்து அதுக்காக ஒர்க் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் நிறைய விசிட்டர்ஸ் வந்து இன்வைட் பண்ணணும். அதர் பீப்புளுக்கு பிஸ்னஸ் கொடுக்கணும். நான் இன்ஃபேக்ட் நம்மளும் பிஸ்னஸ் எடுக்கலாம், பட் அதர் பீப்புளுக்கு பிஸ்னஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே அந்த யூஸ்வலாக பிஎன்ஐ மாதிரியான நெட்வொர்க்கிங் அண்ட் ரெஃபரல் ஆர்கனைசேஷன்ல நிறையவே இருக்குது. ஓகே. ஸோ இவர்கள் வந்து சந்திப்பது வந்து அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா இல்லாட்டாலும் இவர்களும் வந்து பரிந்துரையில வந்து கவனம் செலுத்துறாங்க. நீங்க அந்த குழுக்களில் இடம் பெற்றீங்கன்னா உங்க தொழில்களுக்கான பரிந்துரைகளை வந்து அந்த குழுல இருப்பவர்கள்லாம் வந்து அவர்களுடைய வாடிக்கையாளர்களிடம் அவர்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் கொடுப்பாங்க. இவர்கள் கட்டணம் வாங்குவது கிடையாது. அன்னைக்கு சனிக்கிழமை சந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த உணவு கட்டணம் மட்டும்தான் வாங்குறாங்க. ஸோ ஆஃப்லைன்ல யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தது, நிறைய நெட்வொர்க்கிங் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அங்க போயிட்டு இட்ஸ் லைக் பிளக்இன் மாதிரி தான். அது எல்லாமே அங்க ரெடியா இருக்கு. நீங்க அந்த அசோசியேஷனோட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் வந்து கிடைக்கும். நீங்க தொழில் செய்யணும்னு அவசியம் கூட கிடையாது. நீங்க தொழில் செய்ய நினைப்பவராக இருந்தாலும் அங்க போனீங்கன்னா உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும். எப்படி நம்ம வந்து ஆன்லைன்ல பேசுறோமோ நாம வந்து உலக அளவுல இருக்கிற தமிழர்களை வந்து இணைக்க முயற்சி பண்றோம், அவர்கள் சென்னையில இருக்கும் தமிழர்களை வந்து இணைக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த என்னோட கொஸ்டின், இந்த ஆன்லைன் இதுல சாப்டர் பேஸ்டா இருப்பாங்கல்ல, ஒரு சாப்டருக்கு ஒரு கேட்டகரி தான் இருக்க முடியும், பில்டர்னா ஒருத்தர் தான் இருக்க முடியும், இன்டீரியர்னா அப்படி எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா உங்களதுல? இல்லைங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது வந்து நம்ம வந்து இதை வந்து ரொம்ப க்ளோஸ்டு டோரா ரொம்ப வந்து அதிகமா இருக்கிறவங்கள மட்டும் வந்து இப்போ எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதை வந்து மாசா வந்து பண்ண போறோம். ஐ மீன் வந்து நிறைய பீப்புளை வந்து ரீச் பண்றதுக்காக Tier 2, Tier 3 அண்ட் Tier 1 சிட்டிஸ்ல லேக்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாத பீப்புளுக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இப்போ நான் வந்து ஒரு கார்பரேட்ல ஒரு 20 years ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மைட் பி இதுல நிறைய பேர் கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அந்த கார்பரேட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரெகுலரா ட்ரைனிங்ஸ் இருக்கும், நம்ம ஸ்கில்ஸ் வந்து அப்ஸ்கில் ஆகிட்டே இருக்கும். பட் ஆனால் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த விதமான அப்ஸ்கில் ட்ரைனிங் எதுவுமே இருக்காது. தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு கடை வச்சிருந்தா கடையில போய் உட்காருவோம், வர கஸ்டமருக்கு வந்து வியாபாரம் பண்ணுவோம், இல்லைன்னா ஏதாவது வர்த்தக சங்கம் இருந்துச்சுன்னா அங்க போவோம், அங்க போய் பாலிடிக்ஸ் பேசுவோம், இதுதான் நடக்கும். பட் ஆனால் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் மார்க்கெட்டிங்க்கும் நம்மளோட ஸ்கில்ஸை வந்து அப்டேட் பண்றதுக்கும் அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒரு காமனான பிஸ்னஸ் பீப்புள் டிபிக்கலா எம்எஸ்எம்இ முன்னாடி காட்டேஜ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த அந்த இண்டஸ்ட்ரி உள்ள பீப்புளுக்கு எல்லாமே வந்து இதெல்லாம் நடக்காம இருக்கும். ஸோ அதனால ஒரு சாதாரண சாமானியன் அந்த பீப்புள் வந்து ஒரு ஊறுகாய் தயாரிச்சு வித்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு அப்பளம் தயாரிச்சு வித்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு டெக்ஸ்டைல்ஸ் வச்சிருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு ஹார்ட்வேர் ஷாப் வச்சிருந்தாலும் சரி, ஸோ எல்லாத்துக்குமான பிளாட்ஃபார்மா வந்து இது வந்து இருக்க போகுது.
ஓகே. நம்ம இதை பேசிட்டு இருக்கும்போது நம்ம வாரம் ஒரு பிஸ்னஸை ப்ரெசென்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ அதையும் தாண்டி நம்ம ட்ரைனிங்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து மேபி வி கேன் பிரிங் இன் எ ட்ரைனர். நம்ம ஏற்கனவே வந்து லிங்க்டின் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி இது பண்ணியிருந்தோம். அக்கௌண்டிங்கோட இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஜிஎஸ்டியை பற்றி வேணா பேசலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு டாபிக்ல வந்து நம்மளையும் வந்து ஷேப் அப் பண்ணிக்கணும். ஸோ எண்ட் ஆஃப் த டே என்னன்னா நம்மளுடைய ரெவன்யூ கிளைண்ட் அதெல்லாம் மட்டுமே பிஸ்னஸ் கிடையாது. நாம வந்து நம்மளுடைய ப்ராசஸ் சிஸ்டம் பீப்புள் இதெல்லாமே வந்து அப்ஸ்கில் பண்ணணும். அப்பதான் உங்க பிஸ்னஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். ஸோ அதுலயும் நம்ம வந்து 50% ஆஃப் டைம் வந்து ஒதுக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ரியலைஸ். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா? இன்னும் நமக்கு 10 நிமிடங்கள் இருக்கு. சார் ராஜகோபால் சார், நீங்க தானே மில்க்ல இருக்கீங்க? மில்க் ப்ராடக்ட் நீங்க தானே பண்றீங்க? ஆமா சார், நான் தான் மில்க் ப்ராடக்ட். நீங்க உங்க தொழில் பத்தி சொல்லிடுங்க சார். நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் போட்டுட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கோம். பட் அங்க சொல்றதோட இங்க சொன்னீங்கன்னா இங்க சீரியஸ் கேண்டிடேட் தான் வருவாங்க. அதனால இங்க சொல்லிடுங்க சார், உங்களுக்கு எப்படிப்பட்ட உதவி தேவை, இல்ல நீங்க எப்படிப்பட்ட வாய்ப்பு தருவீங்கன்னு. ஆக்சுவலா நான் வந்து ராஜாஸ் டேரி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்காட்ல எங்க பிளான்ட் இருக்கு. பேசிக்கலா வந்து நாங்க B2C வந்து பண்ணிட்டு இருக்கோம், ப்ளஸ் B2Bயும் பண்ணிட்டு இருக்கோம். மொத்தம் ஒரு நாளைக்கு 2000 லிட்டர் வந்து சென்னையில சேல் பண்ணிட்டு இருக்கோம். நைஸ் நைஸ். ஓகே ஓகே. இதுல வந்து B2B எப்படின்னா மற்ற பிராண்ட் மில்க் மற்ற பிராண்ட் இருக்கு, அவங்களுக்கு ஒயிட் லேபிளிங் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போ அந்த மாதிரி அவங்க பவுச்சில் கேட்டாலும் பாட்டிலில் கேட்டாலும் எப்படி கஸ்டமர் கேட்குறாங்க இந்த இதில் வந்து சென்னையில் சேல். ஓகே சார், உங்களுக்கு உழவர் பூமின்னு தெரியுமா சார்? வெற்றி தெரியும் சார், பேசியிருக்கேன், பட் அந்த அளவுக்கு அவ்வளோவா. ஆமா, அவர் நம்ம நண்பர் தான். அவரையும் நம்ம இந்த குழுவில் வந்து பேச வைக்கலாம். டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணாரு. ஸோ டிசிஎஸ்ல ஒர்க் ஆமா, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அவரு வண்டியில போய் பால் ஊற்றி இப்போ 5000 லிட்டர் 6000 லிட்டர். இப்போ அவங்க மில்கி மிஸ்டோட பார்ட்னர்ஸ் இருக்காங்க. மில்கி மிஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா. ஸோ அவங்க வந்து 30 லட்சம் ஃபண்ட் ரைஸ் பண்றதுல இருந்து அந்த பையன் அவங்க வெற்றி எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குறுகிய காலத்துல நல்ல வளர்ச்சி பெற்ற ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இப்போ எங்களுக்கு என்னன்னா, இப்போ நான் வந்து இதான் எங்க குடும்பத்துல நான் தான் முதல் பிசினஸ் பண்றேன். ஆக்சுவலா எங்களுக்கு என்னன்னா வழிகாட்டுதல் வந்து நாங்க வந்து 2017 ஆரம்பிச்ச வெற்றிக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம். எங்களுக்கு வழிகாட்டுதல் அவ்வளவா இல்லை. எப்படி ஒரு தொழில அணுகணும், இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்பாங்களான்றதே எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. யாரு நம்ம பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க, அந்த ஒரு 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 இன்வெஸ்டரை கூப்பிடணும்னா அடிப்படையில நம்ம ஒரு கம்பெனி எப்படி உருவாக்கி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வழிகாட்டுதல்லாம் எங்களுக்கு ரொம்ப இல்லாதனால நிறைய டைம் வந்து வேஸ்ட் ஆச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் இருக்கும். ஸோ இப்போதான் வந்து நாங்கள் வந்து 2000 லிட்டர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுவுமே நிறைய R&D பண்ணி உதவிகள் வந்து அங்கங்க கேட்டு அதுக்கு ஆக்சுவலா அந்த பால் தொழில மட்டும் உதவிகள் வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கிறது இல்லை. மற்ற தொழில் எப்படின்னு தெரியல. இதுல வந்து நீங்க போய் ஒரு விஷயத்த கேட்டீங்கனால யாருமே உங்களுக்கு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அது ஒரு விஷயமா பார்க்கிறோம். அடுத்து இப்போ பன்னீர் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு இன்னும் ஒரு சின்ன R&D மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். சில வகையான பன்னீர்கள். சார், உங்களுக்கு உதவி வேணும்னா அவருக்கு வெற்றி கிட்ட பேசணும்னா என்னால அந்த சந்திப்பு ஏற்படுத்த முடியும். கண்டிப்பா சார், கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும். ஓகே சார், கண்டிப்பா சார். அப்புறம் இந்த நெல்லை அல்வா அவருக்கு நெய் ஏதாவது தேவைப்பட்டிருந்தா கூட சொல்லுங்க சார், நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. ராஜகோபால் ஐயா, நான் வந்து நெய் வந்து 2 விதமான நெய் வாங்குறேன். எங்ககிட்ட வந்து 2 விதமான குவாலிட்டி ப்ரொடக்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, இன்னொன்னு வந்து லோக்கல் டொமஸ்டிக் பர்பஸ் பண்றது. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கொடுக்கக்கூடிய நெய் வந்து we are getting ஊத்துக்குழி வெண்ணெய் வாங்கி நாங்க நெய் உரிக்கிறோம். ரெண்டாவது வந்து டொமஸ்டிக்கு வந்து நாங்க we are getting ஒரு லீடிங் பிராண்ட் காங்கேயத்துல இருந்து எடுத்துட்டு இருக்கோம். என்னோட கன்சம்ஷன் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ஒரு வீக்குக்கு வந்து 60 இருந்து 70 டின் வரைக்கும் நான் எடுக்கிறேன். 15 கிலோ டின். சரிங்களா? இதுதான் என்னோட கன்சம்ஷன். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, உங்க ப்ராடக்ட் நான் வாங்கி நான் நிறைய பேர் என்னை அப்ரோச் பண்ணிட்டாங்க. அப்ரோச் பண்ணும்போது இந்த நெய்யை வாங்கி நான் யூஸ் பண்ணும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதுக்கு வந்து ஏகப்பட்ட நான் செலவழிச்சு இந்த நெய்யை இன்கிரீடியன்ட் ஆட் பண்றேன். என்னோட மெயின் வந்து பிளஸ் பாயிண்ட் வந்து என்னோட யூஎஸ்பி என்னன்னா, என்னோட செல்ஃப் லைஃப் ஆஃப் த ப்ராடக்ட். என்னோட அல்வா வந்து கிட்டத்தட்ட நம்ம நார்மலா ரூம் டெம்பரேச்சர்ல சென்னையில வச்சீங்க அப்படின்னா 60 நாள்ல இருந்து 70 நாள் வரைக்கும் கெட்டு போவாது.
ஆனா அதே இப்போ ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் எல்லாம் வச்சீங்கன்னா மோர் தென் 1 இயர் வந்து செல்ஃப் லைஃப் வரும். இப்போ கிளைமேட்டிக் கண்டிஷன் லைக் கலிஃபோர்னியாலாம் வெரி மச் அவைலபிள். கலிஃபோர்னியால இருக்கக்கூடிய நார்மலா வச்சிருந்தாங்களே 1 இயர் வரைக்கும் அது அவைலபிளா இருக்கு. அந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக் நமக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த நெய் வாங்கி நான் கொடுக்கறது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனா அந்த ஒரு லோடு அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு வந்து 6 லிட்டர் நெய் ஒரு லோடுக்கு. அந்த 6 லிட்டர் நெய் நான் உள்ள கொடுக்கும்போது அதுக்கு நான் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சீனி உள்ள சேர்க்கிறேன். அப்புறம் பால் உள்ள சேர்க்கிறேன். அல்வா பொறுத்தவரை அந்த செல்ஃப் லைஃப் வரல அப்படின்னா, அந்த குவாலிட்டி எனக்கு ரீச் ஆகல அப்படின்னா என்னால பண்ண முடியல. ஈவன் வி செப்பரேட் 3 யூனிட் வச்சிருக்கோம். 3 யூனிட்ல ஒரு யூனிட் வந்து பியூர் எக்ஸ்க்ளூசிவ் அல்வா மேக் பண்றோம் பாபநாசத்துல திருநெல்வேலியில. ஸோ அதுல வந்து ட்ரை பண்றது நிப்பாட்டி இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன் இருக்கு. அந்த தெளிவு நெய் தான் நாங்க யூஸ் பண்றோம், குருணை நெய் யூஸ் பண்றது இல்ல. கரெக்ட். ஓகே, தெளிவு நெய் தான் யூஸ் பண்றீங்களா? ஃபியூச்சர்ல எப்படி வருங்கிறது தெரியல. ஆமா, தெளிவு நெய் தான் யூஸ் பண்றோம். ஸோ அந்த குருணை யூஸ், அதனால அதனுடைய லைஃப் நல்லா இருக்கு, டேஸ்ட்டும் நல்லா இருக்குன்றதுனால அப்புறம் இடையில இப்ப கூட இன்னொரு குரூப் ஒருத்தவங்க எங்களை அப்ரோச் பண்ணாங்க. சென்னையில இருந்தும் மாதவரம் பெல்ட்ல இருந்து ஒருத்தவங்க அப்ரோச் பண்ணாங்க. அப்புறம் இதுல திருப்பூர் பெல்ட்ல இருந்து ஒருத்தவங்க அப்ரோச், கோயம்புத்தூர் பெல்ட் அந்த கொங்கு மண்டலத்துல இருந்து ஒருத்தவங்க அப்ரோச் பண்ணாங்க. அஸ் எ டீம் இது ஃபேமிலி பிசினஸ் அப்படிங்கறதுனால ஒரு லெவலுக்கு மேல என்னால இன்சிஸ்ட் பண்ண முடியாத சூழ்நிலைங்கிறதுனால என்னால அதை பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஃபியூச்சர்ல நான் பாக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதுசா ஒரு கிளைண்ட் எனக்கு ஆட் ஆறாங்க, ஒரு வாரத்துக்கு எனக்கு இவ்வளவு அல்வா கொடுங்க அப்படின்னு ஒரு கிளைண்ட் ஆட் ஆவாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு நான் உங்க நெய்யை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு செல்ஃப் லைஃப் சார் நீங்க வச்சிருந்து சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒவ்வொரு பேட்ச்லயும் வந்து நாங்க மேனுஃபேக்சர் பண்ணோம்னா அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த அல்வா பொறுத்தவரை எடுத்து தனியா பேட்ச் வச்சு ஒரு டேட் போட்டு வச்சிருவோம் அந்த செல்ஃப் லைஃப் செக் பண்றதுக்கு. மொத்தம் 3 பேக் எடுத்து வைப்போம். அந்த 3 பேக்ல ஒவ்வொரு பேக்லயும் நாங்க பார்ப்போம். 15 நாளைக்கு ஒரு தடவை பார்ப்போம், 30வது நாள் ஒரு தடவை பார்ப்போம், 45 நாள் ஒரு தடவை பார்ப்போம். அந்த அல்வால ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கா வச்சிருக்கா அப்படின்னு பார்ப்போம். எங்க கம்ப்ளைண்ட் வந்தாலும் எங்ககிட்ட அந்த பேட்ச் நம்பர் இருக்கும், நாங்க எடுத்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் புது கட்டாது சார் உங்க கிளையண்ட் வரும்போது we will approach you sir definitely. இங்க கண்டிப்பா சார். நான் உங்களை ஒரு opportunity நேர்ல ஒரு I am also in the position to help that. ஓகே சார், நான் நேர்ல வந்து சந்திக்கிறேன். என்ன மாதிரி தரம் உங்களுக்கு வேணும், என்ன மாதிரி தரம் எங்களால தர முடியும். இதுல நெய்ல என்னன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு கொடுக்கறதா நான் வந்து வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு கொடுத்தாதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளும் இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நீங்க தனியாலே நீங்க தனியா பேசும்போது நான் என்ன பிராண்ட் வாங்குறேன் அப்படிங்கறது சொல்றேன். நீங்க அதனுடைய சாம்பிள் நீங்க எப்படி இருக்குங்கிறது நீங்க அவுட்புட் நீங்க டிசைட் பண்ணலாம். சரிங்களா? இது பொதுவுல சொல்லல, தனியா சொல்றேன்னா. ஸோ ஏதாவது இப்போ புது பார்ட்டி ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அந்த புது பார்ட்டிக்கு அந்த நெய் போட்டு நாங்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த நெய் நான் என்ன பிராண்டுங்கிறது உங்களுக்கு சொன்னோம்னா யூ கேன் ஏபிள் டு ஜட்ஜ் என்ன பண்ணலாம் அப்படின்னு. நன்றி. ஓகே, நான் இந்த விஷயத்த வந்து வெற்றி கிட்டயும் சொல்லியிருந்தேன். நம்ம கிட்ட வந்து ஐகேட்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதாவது அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க வந்து அவங்க கேட்ல யாரெல்லாம் வந்தாங்கன்னா அந்த கேட்ல வந்து அவங்களே அலோவ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆப் ஒன்று வச்சிருக்காங்க. அது சென்னை முழுக்க இருக்கு, பல நகரங்கள்ல இருக்கு. ஸோ அந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப் தொடங்கினதுக்கு காரணம் உங்களை யாராவது உங்க வீட்டுக்கு வராங்க அப்படிங்கும்போது அதை பார்த்து நீங்க அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறக்காக தான். ஆனா அதை வந்து இப்போ டெவலப் பண்ணி அதுல நிறைய மாடல் கொண்டு வந்துட்டாங்க. பிளஸ் இப்போ அந்த பிளாட்ஃபார்மை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்றாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றாங்கன்னா நான் போய் கேட்கும் போது எனக்கு வந்து பில்லிங் வந்து என்ன சொல்றாங்கன்னா 1 lakh rupees அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய பிசினஸ் போஸ்டர் வந்து எங்களுடைய ஆப்ல நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்றாங்க. பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கப்புறம் அந்தந்த அபார்ட்மெண்ட்ல உங்களுடைய ஸ்டாண்டி மாதிரி நான் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரியான சில பேக்கேஜஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் லிஃப்ட்ல வந்து ஒரு மாசத்துக்கு வந்து நான் வந்து ஒரு லிஃப்ட்ல வைக்கிறதுக்கு 1500 rupees பில் பண்ணுவேன். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய அந்த B2C சேனலை வந்து இப்படி டைவர்சிஃபை பண்ணி மல்டிபிள் இன்கம் சோர்சஸை வந்து உருவாக்குறாங்க. இப்போ நீங்க 2000 லிட்டர் சென்னையில கொடுக்குறீங்க அப்படின்னா லெட்ஸே நீங்க ஒரு 1000 வீட்டை போய் அணுகுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அது மூலமாக நீங்க எப்படி ஒரு அடிஷனல் ரெவன்யூ ஸ்ட்ரீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்க யோசிக்கலாம். இது இட்ஸ் ஓப்பன் ஃபோரம்ல நான் சொல்றது எல்லாருக்கும். ஏன்னா நமக்கு வந்து B2Cங்கிறது வந்து அணுகிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி அணுகி நம்ம ஆட்களை நிறைய சேர்த்ததுக்கு அப்புறம் அதை எப்படி நம்ம லிவரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம கவனமா இருக்கும். வேற ஏதாவது பேசணுமா? நமக்கு இன்னும் 1 நிமிடம் இருக்கு. உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா தயவு செஞ்சு நீங்களே முன் வந்து பேசுங்க. இது எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான். எனக்கு யாரையுமே வந்து நான் நேரடியாக பார்த்தது கிடையாது. அப்கோர்ஸ் சத்யா நான் திருச்சியில போகும்போது பார்த்துருக்கேன், நேத்து அகமத் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு குழுவின் முன்னெடுப்பு கிடையாது, இது பொதுவில் நம்ம எடுக்கிற முன்னெடுப்பு தான். உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கலன்னா நீங்க அதை நீங்க உறுதிப்படுத்திக்கலாம், நீங்களாகவே உறுதிப்படுத்திக்கலாம்.
லக்ஷ்மி நீங்க ஏதாவது சொல்லணுமா? சார் இன்னைக்கும் செஷன் ஆஸ் யூஷுவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த கார்மெண்ட்ஸ்ல இருந்து நெய் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் பால் இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ 2000 லிட்டர் டெய்லி டெலிவரின்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப ரொம்ப ஸ்கேல் அவ்வளோ சூப்பராக ஸ்கேல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இப்போ பிரகாஷ் சாரும் டைரி ப்ராடக்ட் சேல் பண்றவங்களும் வந்து பேசினாங்க. ஐ மீன் வந்து பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் நடந்துச்சு, ரெஃபரல் நடந்துச்சு. இதே நெட்வொர்க்கிங் அண்ட் ரெஃபரலா மாசா பண்றதுக்காக தான் வந்து அந்த கம்யூனிட்டி வந்து டெவலப் பண்ண போறோம். ஸோ எல்லாரோட விஷஸும் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, நம்ம சொல்லுங்க ஜான்சன், நீங்க ஏதாவது பேசணுமா? இல்ல இன்னைக்கு நான் கேட்க வேண்டியதை பாலா சார் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டாரு. என்னன்னா ஒரு ஆஃப்லைன்ல நான் எப்படின்னா நான் தான் இப்போ முதல் பிஸ்னஸ் மேன் எங்க வீட்லயே எல்லாமே வந்து ஒர்க்மேன் மைண்ட் செட்ல இருந்துட்டு நான் ஒரே ஆள் தான் பிஸ்னஸுக்கு போவோம் அப்படின்னு வரேன். அப்போ எனக்கு நிறைய நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நிறைய எப்படி ஐ மீன் எல்லாமே பார்க்குறவங்க எல்லாம் ஒர்க்மேனா இருக்கனால நீ ஏன்டா ஒர்க்கை விட்டுட்டு இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஒரு மீட்டிங் கிடைச்சதுன்னா எனக்கு நான் நம்ம டெய்லி நான் இந்த வீக்லி நம்ம அட்டன் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ மீன் ஒரு பிஸ்னஸ் மைண்டட் பீப்புள்கிட்ட பேசுறதுலாம் எனக்கு ரொம்பவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதுவே ஆஃப்லைன்லயே எனக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு நீங்க ஒரு வழியும் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணணும்னு நான் நம்புறேன். நன்றி ஜான்சன். ஓகே, நம்ம சரியாக மீட்டிங்கை முடிச்சிடலாம். ஆன் கவுண்ட் ஆஃப் 5 நம்ம க்ளோஸ் பண்றோம். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். 1 2 3 4 5. தேங்க்யூ.